டி செவஞ்சர ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு வெள்ளி மீன் ஆட்சி பெறுகிறது. வெள்ளி மீன் அப்படின்னா சுக்கிர பகவான். கிராமப்புறங்களில் இருப்பவர்கள் காலையில் 5 மணிக்கெலாம் நேரமாக எழுந்துச்சி வயல் வேலைக்கு போவாங்க. அப்போ கிழக்க வானத்தில் வெள்ளி மீன் உதயமாகும். வெள்ளி மீனை தரிசனம் செய்வாங்க. வெள்ளி உதயமாயிருச்சு அப்படின்னு பேசுவாங்க. வேந்தா உதயமாயிருச்சு அப்படின்னு பேசுவாங்க. வேந்தா அப்படின்னா குரு பகவான். வெள்ளி மீன் துலாம் ராசியில் ஆட்சி பெறும்போது பார்த்தீங்கன்னா சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு தென்மேற்கு திசையில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் கிடுகிடுன்னு வேகமாக தென்மேற்கு மூலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு வெள்ளி மீனாய் தரிசனம் செய்யலாம். பார்த்தீங்கன்னா தகன்னு சூரியனை விட பன்மடங்கு ஒளி பொருந்தியவர் சுக்கிர பகவான். விருச்சிகம் ராசி என்பதற்கு 7ஆம் இடத்த அதிபதி தான் சுக்கிரன். உங்கள் திருமண வாழ்க்கை, நண்பர்கள், கூட்டாளிகள், உறவு முறை. விருச்சிகம் ராசி என்பதற்கு ஒரு வேலை செய்கிறீங்க, ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் நல்லபடியாக இருக்கணும். திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தினந்தோறும் வானத்தில் வெள்ளி மீனை தரிசனம் செய்யுங்கள். வெள்ளி மீன் எப்படி தகன்னு போதோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் இருள் விலகி தகன்னு வெளிச்சமாக ஒளி பெறும். 2026ஆம் வருஷம் 2/9/2026 முதல் 1/1/2027 வரை, அதாவது ஆவணி மாதம் 16 முதல் புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதம் 17 வரை வெள்ளி மீன் துலாம் ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் மேற்கே அஸ்தமனமாகி கிழக்கே உதயம். வெள்ளி மீனுக்கு வக்கரமும் இருக்கிறது. வக்கரத்தில் வக்கர நிவர்த்தி. விருச்சிகம் ராசி என்பதற்கு 7, 12ஆம் அதிபதி தான் சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் தற்போது சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு தென்மேற்கு திசையில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவரும் இன்று முதலே வெள்ளி மீனை தரிசனம் செய்யுங்கள். உங்களுக்கு 12ஆம் இடம் ஆட்சியாக பலமாக இருக்கும்போது விருச்சிகம் ராசி என்பதற்கு பணம், காசு, சம்பாத்தியம், சேமிப்பு, வருமானம் இந்த காலகட்டத்தில் பன்மடங்கு உயரப் போகிறது. 12ஆம் இடம் பலமானால் மட்டும்தான் ஒரு மனிதன் பணங்காசு சேமித்து வைத்து தன்னுடைய மகன் பேரப்பிள்ளை வர வம்சம் பெயர் சொல்லுது அப்படின்னா 12ஆம் இடம் பலமானால் மட்டும்தான் சொத்து சுகம் வாங்கி வைக்க முடியும், பணங்காசு சேர்த்து வைக்க முடியும், தங்க நகை எடுக்க முடியும். விருச்சிகம் ராசியில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா தங்க நகைக்கடை, வெள்ளி நகைக்கடை, அரசியலில், அரசு வேலையில், அதிகாரத்தில் இருப்பவர்கள். ஏன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதியே வெள்ளி மீன் தான். அது காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். அதிகாரத்தில் நின்று, வேலை பதவியில் நின்று பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு உண்டு. விருச்சிகம் ராசியில் பிறந்தவர்கள் நல்ல தைரியசாலிகள், நல்ல பலசாலிகள். மற்றவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் நீங்கள் திறமசாலிகள். 12ஆம் இடம் பலமாகும் போது தேவையில்லாத செலவுகள்லாம் குறையும். குடும்பத்தில் சுப காரியங்களுக்கு உண்டான பேச்சுவார்த்தைலாம் இப்போ ஆரம்பிச்சிடுவாங்க. உங்களுக்கோ அல்லது குடும்பத்தில் கல்யாண வயசில் இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஜாதகங்களை மீடியேட்டர்களிடம் கொடுத்து வரன் பொருத்தம் பார்த்து கல்யாண ஏற்பாடுலாம் வெகு விமர்சையாக நடக்கும். கல்யாண வயசில் இருக்கிறாங்க,
படித்து முடிச்சுட்டாங்க, கல்யாண வயசு வந்துருச்சு, அவ்வளோதான், கல்யாணம் பண்ணிட வேண்டியது தான். அப்போ வந்து ஜாதகத்தை வெளியில் விடலாம் அப்படின்னு இப்போ வந்து சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் விருச்சிகம் ராசி அன்பர்கள் குடும்பத்தில் பெரியவர்கள் பேசிக்குவாங்க. 12வது வீட்டிலே வெள்ளி மீன் ஆட்சி பெற்று வரும்போது இரவு உறக்கம் நன்றாக வரும். திருமணமானவர்களுக்கு கட்டில் சுகம், தாம்பத்திய சுகம் மேலோங்கி இருக்கும். ஆவணி மாதம் 16 முதல் மார்கழி மாதம் 17 வரை இளம் தம்பதியர்களுக்கு சுகபோக இன்ப வாழ்வு தான். கல்யாண வயசில் இருப்பவர்களுக்கு கல்யாண காலகட்டம் கூடி வந்துருச்சு. கல்யாணம் நடந்து முடிந்து விடும். மார்கழி மாதம் 17க்குள் கல்யாணம் நடந்து முடிந்து விடும். 12ஆம் அதிபதி 12ஆம் வீட்டிலே ஆட்சி பெற்றிருக்கும் போது விருச்சிகம் ராசி என்பர்கள் வெளியூர் சார்ந்து வெளிநாடு சார்ந்து பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள் அதிகமாக பணம் சம்பாதிக்கலாம். இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்து பயணம் போக்குவரத்துலாம் இருக்கும். ஜாலியாக போய் வெளிநாட்டை போய் சுற்றி பார்த்துடலாம். இளம் தம்பதியர்கள் இன்ப சுற்றுலா சென்று வருவீங்க. 12ஆம் வீட்டிலே சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கும் போது விருச்சிகம் ராசி என்பதற்கு இளம் தம்பதியர்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்வு அமையும். விருச்சிகத்திற்கு 7ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது உங்கள் வாழ்க்கை துணை விருப்பப்பட்டு கேட்டது, ஆசைப்பட்டு கேட்டது இதெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக பிடிவாதம் பிடிக்காமல் கோவப்படாமல் அன்பு பாசமாக வாங்கி கொடுப்பீங்க. சுக்கிரன் அப்படின்னால அன்பு பாசம் காதல் தான். இப்போ வந்து உங்கள் வாழ்க்கை துணையை உங்கள் கட்டுப்பாட்டில் விருச்சிகம் ராசி என்பர்கள் வைத்து கொள்வீங்க. இது வந்து ஒரு அற்புதமான ஒரு கால நேரம். சினிமாவுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், சினிமாவில் நடித்து கொண்டிருப்பவர்கள், சினிமா ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நேரம் வந்து உங்களுக்கு பெரிய அளவு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். அதே வழியில் 12ஆம் வீட்டிலே வெள்ளி மீன் ஆட்சி பெற்று செல்லும்போது விருச்சிகம் ராசி அன்பர்கள் தகாத வழியில் பெண்கள் வழியில் பணங்காசு இழப்பதற்கும் வாய்ப்புண்டு. இதையும் நீங்கள் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ தான் வந்து கள்ளக்காதல் விவகாரம் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டி பெயர் கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதனால் விருச்சிக ராசி அன்பர்கள் திருமணமானவர்கள் தம்பதியர்களுடன் நல்லா சந்தோஷமாக இருங்க, ஒற்றுமையாக இருங்க, நல்லா மகிழ்ச்சியாக இருங்க. தகாத வழியில் கெட்ட வழியில் ஈடுபடணும், பணங்காசு செலவழிக்கணும் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் நினைக்காதீங்க. ஏன்னா வந்து 12ஆம் அதிபதி அதுவும் சுக்கிர பகவான் வெள்ளி மீன் வந்து ஆட்சி பெறும்போது பெண்கள் வழியில் காடு வீடு சொத்து நிலம் நகைகள் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு நடுத்தெருவில் நிற்பவர்கள் வந்து ஏராளம். இதையும் வந்து விருச்சிகம் ராசி என்பர்கள் புரிந்து கொள்ளுங்கள். T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.